தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உயர்தமிழின் ஆசிரியர் திரு லெனின் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய எம்பியா இருக்கக்கூடிய கங்கனா ரனாவத் ஏற்கனவே பஞ்சாப் விவசாயிகளை குறித்து பேசினதுலாம் சர்ச்சையாச்சு. இப்போ மறுபடியுமே எக்ஸ் வலைதளத்தில் மத்திய அரசு வலுவான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் பங்களாதேஷில் நடந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்துருக்கிறாங்க. இந்த இடத்துல பாஜக அவங்கள கண்டிச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு வாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸுகளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க பாஜகவை சேர்ந்தவங்க? அதுவும் குறிப்பா கங்கனா ரனாவத் அப்படின்ட்டு வந்தா சர்ச்சை மட்டும்தான், பொய்யும் புரட்டும் மட்டும்தான். அதை தாண்டி உண்மையான விஷயங்களை பேசுவதோ கிடையாது. வரலாறு தெரியாத ஒரு நபராகத்தான் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, திரௌபதி முர்முருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விடவும் கங்கனா ரனாவத்துக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பார்லிமெண்ட் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கும் போது திரௌபதி முர்முருக்கு அழைப்பு இல்லை, ஆனா கங்கனா ரனாவத்துக்கு அழைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே பாஜக பின்வாங்கி இருக்கிறது, பேக் அடிச்சிருக்கிறாங்க. கங்கனா ரனாவத் பேசியதற்கும் எங்களுடைய பாலிசிஸுக்கும் ஐடியாலஜிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாரு சொல்றா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊடக பிரிவு சொல்லுது. நரேந்திர மோடி சொல்லல, அமித்ஷா சொல்லல, அப்புறம் ஜேபி நட்டா சொல்லல, ராஜ்நாத் சிங் சொல்லல. யார் சொல்றா? ஊடக பிரிவு சொல்லுது. 4 வரியில போட்டு சொல்லுது. ஏன்? ஏன்னா அடுத்தது ஹரியானாவில் தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே ஹரியானாவில் அவர்களுக்கு பிரச்சனை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விவசாய இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட 15 மாசம் அங்க இந்த போராட்டம் நடந்துச்சுங்க. எதுக்காக நடந்துச்சு? 140 கோடி பேருக்கு சோறு போடக்கூடிய விவசாயி, அந்த விவசாயி அவனுடைய உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துகிறான். கிட்டத்தட்ட 15 மாத காலம் போராட்டம். நரேந்திர மோடி காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. என்ன ஏதுன்னு கேட்கல, ஏன் எதுக்குன்னு கேட்கல, டெல்லியில போராட்டம் நடக்கிறதாவே தெரியல, அப்படிதானே பேசிட்டு இருந்தாரு. அந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு உள்ள டெல்லிக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு காவல்துறை அனுமதிக்கல. ஆமா, பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய கற்களை கொண்டு கான்கிரீட் கற்களை போட்டாங்க, முள்களை எடுத்து போட்டாங்க. ஆனா கங்கனா ரனாவத் என்ன சொல்றாங்க? விவசாயிகள் போராட்டத்துல பல பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க, கட்டி தலைகீழாக கொலை செய்து கட்டி தலைகீழாக தொங்க விட்டார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். யார் அவங்களை கொலை பண்ணா? மழையிலையும் வெயிலையும் பாடுபட்டாங்களே, போராடினாங்களே, யார் கொலை பண்ணா? இந்திய நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஜனநாயக உரிமை, போராடுறதுக்கு ஜனநாயக உரிமை இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல. போராடுறதுக்கு உரிமை கொடுத்தாரா நரேந்திர மோடி? அதை தாண்டியும் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். நரேந்திர மோடி என்ன பண்ணாரு? கூப்பிட்டு வச்சு வாங்க சோறு தரோம், சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம், நாங்க ஒரு தீர்வும் அடையவில்லையே. இவருடைய போராட்டத்திற்கு பார்த்து 5 உலக நாடுகள் எல்லாம் பார்த்து கொக்கரிச்சாங்க. இந்தியாவை பார்த்து பிரதமர் மோடியை பார்த்து காரி துப்புனாங்க. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. உலக நாடுகள்ல விவசாயத்தை எப்படி மேன்மைப்படுத்துவது, விவசாயத்தை இன்னும் எப்படி துரிதமாக வேகமாக செயல்படுத்துவது? சேட்டலைட் விடுறோமே சார், எதுக்கு? வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக சேட்டலைட் விட்டோம்ல நம்ம தானே. என்ன நடந்துச்சு? இந்த 3 மசோதாக்களை திரும்ப பெறுவதற்கு அல்லோலப்பட்ட விவசாயிகளை பார்த்து இப்படி கொச்சைப்படுத்தலாமா? அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி அப்படி கொச்சைப்படுத்தலாமா? இதுவே காங்கிரஸ்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் பேசி இருக்கட்டுமே, என்ன பண்ணி இருந்திருப்பாங்க? கூப்பாடு போட்டிருப்பாங்க, ஒப்பாரி வச்சிருப்பாங்க. சார், பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி ஒரு கலவரம், ஒரு கிளர்ச்சி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா ரொம்ப துரிதமாக பக்குவமாக கையாண்டு இருக்கிறாருன்னு பேசுறாங்க. எங்க பக்குவமா கையாண்டாரு? எவ்வளவு விவசாயிகள் செத்து போனாங்க? யாருனால செத்து போனாங்க? பாஜகவால, பாஜகவினுடைய கொள்கையினால, தவறான மக்கள் கொள்கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால. அதானிக்கும் அம்பானிக்கும் கூஜா தூக்கிட்டுல போனாரு. பெரும் பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாராளமாக கொடுத்தாரு. கடன்களை தள்ளுபடி கூட. விவசாயிகள் டிராக்டர் வாங்குறதுக்கான கடன் என்ன பண்ணாரு? விவசாயிகளுக்கு மானியம் போய் சேர்ந்துச்சா?
கல்விக்கு வாங்க. மதுரையில லெனின்னு ஒரு பையன் ரிலையன்ஸ் கிட்ட கொடுத்தாங்க கடனை வாங்குறதுக்கு, கான்ட்ராக்ட் குத்தகையை ரிலையன்ஸ் கிட்ட கொடுத்தாங்க, செத்து போன அந்த பையன். எவ்வளவு அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள். இதை பார்த்துமா அற வாங்கி புத்தி வரல பாருங்க இந்த பிள்ளைக்கு, எம்பிக்கு. விவசாயிகளை பற்றி தவறாக பேசினால் அறை விழும் என்று தெரிந்தும் பேசுகிறாருன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கும், எவ்வளவு சேட்டை. அந்த திமிரை ஒடுக்க வேண்டாமா? ஆனா இன்னைக்கு பாஜக அப்படியே புறவாசல் வழியா முன்னாடி அந்த பிள்ளைய பேசு பேசு நல்லா பேசு, சோறு வாங்கி கொடுத்தல, எம்பி பதவி கொடுத்தல, உனக்கு ஒய் பிரிவுல பாதுகாப்பு கொடுத்தல, கண்டிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டிச்சாங்க? அதைதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு, அதைதான் சொல்லுதேன். இது பாருங்க, இதுவே காங்கிரஸ் கட்சிக்காரன் பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவித்திருப்பாரா? மம்தா பானர்ஜி இதை போல பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும்? பினராயி விஜயன் இதை போல பேசியிருந்தா என்ன இருந்திருக்கும்? எதிர்கட்சியில் இருந்து ஏதேனும் ஒரு நபர், சாதாரண ஒரு கிளை செயலாளர், சந்து செயலாளர், சதுரங்க செயலாளர், புடலங்கா செயலாளர், எவனாச்சும் ஒருத்தன் பேசியிருந்தா யாரும் வாயை திறந்து அண்ணாமலை பேசியிருப்பாரா? நானும் விவசாயினுடைய பிள்ளைதான் என்று தோளில் துண்டு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு திரிந்து கொண்டிருக்காரு, பேசியிருந்திருப்பாருல? அவே வேளாண் சட்டத்துக்கு ஆதரவா தானே இருக்கா? அதுதான் கேட்கிறேன். பேசியிருந்திருப்பார்ல? இதுக்கு என்ன இது, இந்த பிள்ளை பேசியிருக்க, நாங்கள் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிடுமா? ஒரு எம்பி இப்படி பேசலாமாங்க? ஒரு தேசத்தினுடைய விவசாயிகளை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமா? கங்கனா ரனவத் செய்திருக்கிறார். மீண்டும் ஏரோப்ளேன்ல போகணும், ஏதாச்சும் விவசாயினுடைய பிள்ளையோ மகளோ தூக்கி போட்டு நாலு மீது மிதிக்கணும். இங்க அப்பதாங்க பயம் வரும். நான் சொல்றேன், ஒரு எம்பி அடிக்கிறது சட்டவிரோதம் இல்ல. எம்பி நான் சொல்லுதேன், ஒரு லாஜிக்கா அடிக்கிறதுனா கையை வச்சு இல்ல, கேள்விகளால் அசிங்கப்படுத்த வேண்டாமா? நீங்க நான் ஒண்ணு சொல்றேன் சார், பஞ்சாப் மாநிலத்துல அந்த விவசாயிகள் எவ்வளவு கடுமையா உழைத்திருக்காங்கன்னு பாருங்க. 6 மாசம் விவசாயம் நடக்கும், 6 மாசம் தான் விவசாயம், மீதி நேரம் வேற வேலை பார்ப்பாங்க. அந்த விவசாயத்தை பார்த்து முன்னாடியே போராட்டத்துக்கெல்லாம் திட்டமிட்டு டெல்லிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அத்தனை நாட்கள் நீடித்து கொண்டே போகிறது, எதிர்பாராத விதமாக நாட்கள் நீடிக்கிறது. அங்க இருந்து நபர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பிச்சை எடுத்து போராட்டக்காரர்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்ட்டு மடியேந்தி அரிசியும் கோதுமையும் கொண்டு போராட்டத்துக்கு போறாங்க, தாயும் அவரும். எதுக்கு? அவங்களுக்கான உரிமைகளுக்காக. என்ன பேச்சு பேசுறாங்க இவங்க? 2014 தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்றாங்க, 1947 போட்டது பிச்சைன்றாங்க. எத்தனை பேர் தெரியுமா இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக? எத்தனை இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள், எத்தனை இந்துக்கள், இந்திய தேசமே திரண்டு நின்று போராட்டம் நடத்துச்சே. RSS காரனை போல சூவனக்கிச்சா? வெள்ளையனை எழுத்து போராட்டம் நடத்துச்சு. அப்படிப்பட்ட போராட்டத்தின் பால் கிடைத்த விடுதலை தானே இது. அந்த போராட்டத்தையே சுதந்திர போராட்டத்தையே கொச்சைப்படுத்திருக்காங்க. என்ன பேசுறாங்க? சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. பிரிஜ்பூஷன் சிங் யாரு? அவன் மௌனுக்கு சீட்டு தரல. பிரிஜ்வால் ரேவண்ணா அவன் யாரு? அவன் ஒரு களவாணிப்ப வீடியோவா பிட்டுப்பட வீடியோவா எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு சீட்டு கொடுக்குதுல. யார் யாரெல்லாம் இந்த தேசத்தில் மக்கள் விரோதமாக, மக்களுக்கு எதிராக இந்த தேசத்தை பிளவு செய்து துண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அங்கீகரித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஏன் இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஊழலுடைய வாஷிங் மிஷினாவே மாறிடுச்சு. ஊழல் ஒழிக்கதானே வந்து ஊழல் ஒழிச்சு கேட்டுற போறேன். பாஜக இருக்கிறவங்கல்ல 90% கரை பிடித்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் தான். எல்லார் கையிலும் கரை இருக்கு, எங்கேயும் கரை இல்லாமலாம் இல்ல. அதான் நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில சொல்றாங்களே, உங்க கட்சியில எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்க, களவாணி பேர்லாம் சேர்த்துக்கிறீங்களே, நியாயமா இருக்கா? அங்க காங்கிரஸ்ல இருந்த வரைக்கும் அவனை களவாணின்னு சொன்னீங்க, உங்க கட்சிக்கு வந்தவன பரிசுத்தம் ஆயிட்டாங்களா? ஆமா, நாங்க தான் எல்லாரையும் வரவேற்கிறோம், ஊழல் செஞ்சவங்க வரவேற்கிறோம், ரேபிஸ்ட் வரவேற்கிறோம். வாஷிங் மிஷினா இல்லங்க இருக்குது. ஊழல் செய்து விட்டார்கள் என்றால் அவர்களை தூக்கி உடனே புறக்கணும். பிஜேபி என்கின்ற வாஷிங் மிஷின் உள்ள போட்டு 2 டிட்டர்ஜென்ட், RSS பவுடரு, அப்புறம் அவர் யாரு இந்த சூனக்காரு சாவர்கர், வீர் சாவர்கர், கோல்வாக்கர், இவங்களுடைய பவுடர் எல்லாம் தூக்கி போட்டு அவங்களை நல்லா சுத்தம் பண்ணி கரைப்பிடியாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள்லாம் மாத்தி விடுங்க. சேர்த்து போராடி இருக்கிறாரு. ஆமா, இது பண்ணிட்டாங்க. இதாச்சும் ஒண்ணு சொல்லாதீங்க. என்னன்னா இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வேண்டும்.
இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. மாணவர்களுக்கு கல்வி இலவசம் என்பதை மாற்றி இன்னைக்கு காசு இருந்தாதான் கல்வி அப்படின்ற அந்த விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. குஜராத்ல காந்திபுரம் மண்ணுல சாராயம் ஓடுது, 47 பேர் செத்து போறான். ஆனா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சுன்னா காய்ச்சி முடிச்சுன்னு அங்க சாராயம் ஓடுதுரா, சட்டப்படி அங்க ஓடக்கூடாதுரா அப்படின்னு கேட்கறது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது கிடையாது, சுகாதாரம் கிடையாது, உணவு கிடையாது. வேலையின்மை திண்டாட்டத்தால் இளைஞர்கள் கிளர்ச்சிக்குள்ளாகிறார்கள். போராட்டம் 100 பேருங்க, 100 இடத்துக்கு 1,00,000 பேர் விண்ணப்பிக்கிறான். 100 வேகன்சிக்கு 1,00,000 பேர் விண்ணப்பிக்கிறாங்க, அடித்துக் கொள்கிறார்கள். வேலையில்லா இளைஞர்களுடைய மூளை சாத்தானின் கூடாரம் என்று அண்ணா சொன்னார், ஞாபகம் இல்லையா நமக்கு? அதனுடைய வெளிப்பாடு தானே இளைஞர்கள் போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். வேலை இல்லாம திண்டாடுறான், வேகன்சி நோ வேகன்சி நோ வேகன்சி. அரசு துறையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு இது இருக்கு, அதை பத்தி பேசுமா? ஏமா கங்கனா பேசுமா? அந்த பிள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே பேசுமா? மணிப்பூரை பத்தி பேசுமா? மிசாபூர் நகர் கலவரத்தை பற்றி பேசுமா? குஜராத் கலவரத்தை பற்றி பேசுமா? கல்கத்தால நடந்ததை பத்தி பேசிருக்காங்க. என்ன பேசிருக்காங்க அம்மா? பிஜேபி வந்து நாங்க கண்டிக்கிறோம். என்னத்த கண்டிச்சாங்க? ரெக்கார்டு டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்காங்க போராட்டத்துல, தெரியுமா? இங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கூட்டம் சேர்க்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாங்க? ரெக்கார்ட் டான்ஸ் போடுவாங்க, தெரியுமில? அது என்ன பாட்டு? எல்லாம் ஐட்டம் சாங்கா போடுவாங்க. ஒரு பெண்ணுடைய நீதிக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் வெஸ்ட் பெங்கால்ல. அந்த போராட்டத்துல அரைகுறை ஆடையோடு ஒரு பெண் ஆடிக்கொண்டிருக்கிறார். நேற்று ரூஸ்டர்ஸ் நியூஸ்ல போட்டிருக்கோம், பாருங்க, போய் பாருங்க, தெரியும். அபத்தமா இல்ல? ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டால் அவனுக்கு நீதி கேட்டு நடத்தும் போராட்டத்தில் பெண்ணையே ஆட விட்டு, அரைகுறை ஆடையோடு ஆட விட்டு, ஐட்டம் சாங் போட்டு ஆட விடுறதுதான் பாஜகவுடைய கொள்கையா? இதுதான் இவர்களுடைய போராட்ட லட்சணமா? ஏன் மணிப்பூருக்காக பேசல? போக வேண்டியதானே. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி போனாரா மணிப்பூருக்கு? இங்க பாருங்க, இஸ்லாமியரை பிரசிடென்டா மாத்திட்டு இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார் நரேந்திர மோடி. அதே போல இன்று பழங்குடி மக்களை, இனத்தை சேர்ந்த ஒருவரை பிரசிடென்டா மாத்திட்டு பழங்குடி மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இவருடைய கொள்கை, இதுதான் இவருடைய நோக்கம். கங்கனா ரணாவத்லாம் எம்பி ஆனதுக்கு அவமானமா இல்லையா? அவமானப்பட வேண்டாமா சார்? ஒண்ணு இல்ல சார், எல்லாருக்கும் நாங்க மக்களின் பால் ஆட்சி செய்கிறோம். அது என்ன வார்த்தை? அது நல்ல வார்த்தை, சப்கா விகாஸ். என்ன உங்களுடைய இது மானகட்டத்தனமா பொய் சொல்லிக்கிட்டு? எங்க பெண்களுக்கு மகளிர் தினம் வருது, இல்ல ரக்ஷா பந்தன் நினைக்கிறேன், ரக்ஷா பந்தன் அப்போ மானியம் கொடுக்குறோம் நாங்க அப்படின்ட்டு சொல்லி சிலிண்டருடைய விலையை கம்மி பண்ணாங்க. இன்னைக்கு சிலிண்டருடைய விலை ஏறி போச்சு. அடுத்து தேர்தல் வரும், மீண்டும் சிலிண்டர் விலையை கம்மி பண்ணுவாங்க, மீண்டும் ஏத்துவாங்க, பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவாங்க, ஏத்துவாங்க. பிரதமர் நரேந்திர மோடி உடனே சொல்லுவார், எங்களுக்கும் பெட்ரோலுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது ஒரு நிறுவனம் இருக்கு, அதை பார்க்கணும்ட்டு. ஆனா தேர்தல் வர நேரம் குறைப்பாரு. யார் குறைப்பா? நரேந்திர மோடி சொல்லுவாரு. ஏத்தும் போது நரேந்திர மோடி பேச மாட்டார். ஏங்க கங்கனா ரணாவத் பேசினதற்கு மன்னிப்பு கேட்கணும்ல? இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா மன்னிப்பு கேட்டுச்சா? she should be guilty, right? ஏன் கில்ட்டி ஆகல? அப்போ அந்த பொண்ணு பேசுனது, அந்த எம்பி பேசினதை அவங்க வந்து சரின்னு ஏத்துக்கிறாங்க. இதான அர்த்தம்? இதை மக்களை ஏத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கலாமா? பாஜக கண்டிச்சிருக்கிறது நம்ம எப்படி பாக்குறது? என்னது பாஜக? இப்போ பாஜக வந்து நீ பேசாத, ஹரியானாவில் தேர்தல் நடக்குது, தேர்தல் வரப்போகுது, எதுக்கு பேசுற? ஏற்கனவே உன்னால காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் பேசாதீங்க. அதாவது கங்கனா ரணாவத் செய்தியாளர்களை சந்தித்து பேசக்கூடிய எதற்கும் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்காது. அதனுடைய கொள்கை அது கிடையாது. அவங்க எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது, செய்தி தொடர்பாளர் கிடையாது. அவங்க பேசுறதுல அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, பாஜக அவங்களுடைய கருத்து கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்களேங்க. நீங்க பேசாம இருக்குன்னு சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். அது சொல்றதுக்கு பாஜகவுக்கு உரிமை இருக்கு, ஏன்னா பாஜக எம்பி தானே, சொல்றதுக்கு உரிமை இருக்குது. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் எப்படி மக்களை பார்க்கிறார்கள் என்கின்ற பார்வையும் நமக்கு வேணும். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்வ பெருந்தகை ஒரு போராட்டம் நடத்த போறதா இருக்கிறாங்க. கங்கனா ரணாவத்தை எதிர்த்து அவங்க பேசிய வார்த்தைகள் எல்லாம் கண்டித்து ஒரு போராட்டம் நடத்த போவதாக அரசியல் புரசலாக தகவலும் வந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலும் போராட்டம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடுடைய காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அவங்களுக்கும் இப்போ தமிழ்நாடு பாஜகவுக்குமே ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குது. அண்ணாமலை வந்து சொல்லும் முறை தான் சொல்லியிருக்காருன்னா 1971 இருந்து செல்வ பெருந்தகை வந்து திராவிட கட்சிகளின் அடிமையா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிற போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை அறிவிச்சு அப்படி சொல்லலையே, காங்கிரஸ் கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க சி சார்,
திராவிட கட்சிகள்லாம் பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல, வாய் எடுக்கிறாருன்னு தெரியல. அதான் திராவிட கட்சிகள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் இப்படிதான் பேசிட்டு இருப்பாப்ல அண்ணாமலை. சார், காங்கிரஸ் பார்ட்டிக்குன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ராப் ஷீட் இருக்கு. இந்தியாவுடைய சுதந்திரத்தில் பங்கெடுத்ததில் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க எதிர்த்தாலும் சரி மறுத்தாலும் சரி, நான் எதிர்த்தாலும் சரி மறுத்தாலும் சரி, அதை யாராலும் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மறுக்க மாட்டாங்க. அவருடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் மிக பெருசு. பாஜகவுடைய பங்களிப்பு என்ன? பாஜகவுடைய பங்களிப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் என்ன? சாவர்கர் 5 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார். யார் யாரெல்லாம் இந்த தேசத்திற்காக விடுதலைக்காக போராடினார்களோ அவர்களை காட்டி கொடுத்த வரலாறு இவர்களுக்கு. அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன பண்ணாரு தெரியாதா? இதுதான் தெரியுமா? நீ கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணாரு? அமெரிக்காவுடைய ஆபீஸ் பாயா இருந்த வரலாறு எங்களுக்கு தெரியாதா? இந்த தேசத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதா? சார், செல்வ பெருந்தகை ஒரு மேட்டர் போட்டிருக்காரு, இதுக்கு நல்ல கவுண்டர் போட்டிருக்கிறாரு. 1971 சட்டமன்ற தேர்தலில் 55 லட்சம் வாக்குகளும் மொத்தம் வாக்குகளில் 35% தனித்து போட்டிட்டு பெற்றதை நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன்னு பேசியிருக்கிறார். 1971 55 லட்சம் வாக்குகள். அது மட்டும் இல்லாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் ஒரு தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒரு சீட் கம்மியா வாங்கினாங்க. இல்லைன்னா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான் எதிர்கட்சியாக மாறி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அண்ணாமலை 1000 பேசுவாப்ல, வக்கனையா பேசுவாப்ல. அதிமுகவோடு கூட்டு சேர்ந்து வந்த எம்எல்ஏ சீட் தானங்க இது. இல்ல ஜெயிச்சிருப்பாங்களா? எதுவுமே ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி திமுகவோட நின்றுதான் எச் ராஜான்னு ஒரு மனுஷன் இருந்தார். எச்ன்னு சொல்லிட்டு எச் ராஜான்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? அந்த எச் ராஜா திமுகவோடு கூட்டணி வைத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இன்னைக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. யாருடைய பென்ஷனு? திமுக போட்ட பிச்சை. திமுக போட்ட பிச்சை அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே ஏற்றுக் கொண்டிருக்கிறார். மெயின் ரோடு ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, பாத்தீங்களா? மோசமா பேசியிருக்கிறாரு. நாங்க போட்ட பிச்சைடா உனக்கு, நாங்கள் இட்ட பிச்சையில் நீ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற, தனித்து போட்டிட்டு பார்ப்போம். ஆனாலுமே கூட பாருங்களேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன தெரியல, நாங்க தனித்து போட்டிடுவோம், பாஜகவோடு கூட்டு சேர மாட்டோம்னு சொல்ல முடியல. காங்கிரஸ் ஏங்க பேசணும்? காங்கிரஸ் ஏன் பேசணும்? காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அவர்கள் இந்த தேசத்திற்காக தியாகம் செய்தவர்கள். அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அந்த தியாகத்தை பத்தி? சாவர்கரையும் கோல்வாக்கரையும் ஹெட்வேக்கரையும் பார்த்துட்டு அவங்கள படிச்சுட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். என்ன ஐடியாலஜிஸ் அவங்க? என்ன ஐடியாலஜி? புடலங்க ஐடியாலஜி. அவங்க தேரியிலேயே, அவங்களுடைய தேரியிலேயே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு சார். அவங்களுடைய தேரியை பிரேக் பண்ணி, ஸ்ரீவித்யான்னு ஒரு தோழர் இருக்கிறாங்க பாருங்க, பிரேக் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. வயர்த்தமிழ்ல பேசியிருக்கிறோம் அவங்க எழுதின புத்தகத்தினுடைய பொய்ஷியை பத்தி. சனாதன ஐடியாலஜி. என்ன சனாதன ஐடியாலஜியோ சாணி ஐடியாலஜியோ சார்? வாட் ஐ மீன் இஸ் சார், ஒரே ஒரு சிம்பிளான விஷயம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் மலராது. எங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க 2014 கடல் தாமரை மாநாடு நடத்தினாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இந்த எம்பி எலெக்ஷன் பாருங்க, அண்ணாமலை வாயை திறந்து பேசினாரு, நாங்கள் இவ்வளவு பெற்று விடுவோம், 20 சீட்டு உறுதி, 40 எங்களுது. மோடி எப்படி சொன்னாரு? ஆப்கி பார் 400 பார், மோடிக்கா சாக்கோ பார். மாதிரியே இன்னைக்கு அண்ணாமலை 40 தொகுதியிலையும் மண்ணை வாரி குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கல. அது ஒரு பஞ்சாயத்து, அவங்க கூட்டணிக்குள்ளேயே பஞ்சாயத்து, ஊர்லாப்பட்ட பஞ்சாயத்து. இன்னைக்கு 40 தொகுதிகளையும் திமுக வந்து கைப்பற்றி இருக்குது, இந்தியா கூட்டணி கைப்பற்றி இருக்குது. செல்வ பெருந்தகையினுடைய உழைப்பு அதுல அளப்பெரியது. எல்லா தொகுதிக்கும் சென்றிருக்கிறார் செல்வ பெருந்தகை. சு வெங்கடேசன்ல இருந்து கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு, திமுக தோழர்களுக்கு, மதிமுக தோழர்களுக்கு, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உறுதிப்படுத்திருக்கிறார்கள். அவருக்கு வந்த சீட்டுகள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் அண்ணாமலைக்கு கொடுத்தாங்களே சீட்டு, ஜெயிக்க முடிஞ்சிச்சா? ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறார், போட்டி போடுறாரு. கோயம்புத்தூர்ல நான் தான் ஜெயிக்க போறேன்னு காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு? ஒன்னும் ஆகல. நீங்க தொடர்ச்சியாக பாருங்க, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருபோதும் இடம் கிடையாது.
இவர்கள் காங்கிரஸை எதிர்த்து பேசுறாங்களா, அதெல்லாம் அபத்தமானது. நான் கேட்கிறேன், ஃபீல்டு ஒர்க்னா என்ன தெரியுமா? நான் ஒரு தடவை செல்வ பிறந்தை பார்த்துருக்குறேங்க. அவரை ஒரு சாதாரண ஒரு ஆள் அலுவலகத்துக்குள்ள வர்றாரு. ஒரு சின்ன விசிட் போயிருந்தோம், சும்மா பார்க்கறதுக்காக, ஒரு உதவிக்காக போயிருந்தோம். ஒரு சாதாரண தொழிலாளி தலையில் தலப்பா கட்டிக்கிட்டு வர்றாரு. நேரடியாக வந்து ஃபோட்டோ எடுத்து, ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும் அவங்களோட, பாப்பா வந்து எதுக்கு தாங்கி தாங்கி நின்றுட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லி தோல் அணைச்சு அப்படி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறார். நான் நின்றுட்டு இருந்தேன். நீங்க பார்க்கலையா இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை? இதோ இடி அலுவலகம், அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டார்களே, பார்க்கலையா? எவ்வளவு ஆயிரம். அன்னைக்கு ஒருத்தர் இருந்தார், ஒரு தலைவர் காங்கிரஸ் கட்சியில இருக்கும்போது என்ன நடந்துச்சு? 4 பேர் மட்டும் தண்டவாளத்தை மறிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா? காங்கிரஸை பற்றி பேச முடியுமா? போங்க இடி ஆபீஸ் அலுவலகத்தை போயிட்டு பாருங்க, அந்த போராட்டத்தை போயிட்டு பாருங்க. பஸ் பத்தலங்க. செல்வ பெருந்தகை மேடையில் நின்றுக்கிட்டு சொல்றாரு, டிசி சார் பஸ் இல்லையா, அரெஸ்ட் ஆகணும், வாங்க வாங்க சீக்கிரம் பஸ் எடுத்துக்கிட்டு வாங்கன்றாரு. மைக்ல அப்படியே வெளிப்படையா பேசுகிறார். தொண்டர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் தான் கோஷம் போடுறாரு. பைக்ல வராருங்க, மக்களோட மக்களாக பைக்ல வராரு, கார்ல வரல. போராட்ட களத்திற்கு பைக்ல வராரு. அண்ணாமலை வருகியா நீ என்ன பண்ண? நாங்க தான் பார்த்தோமே, மதன் ரவிச்சந்திரன் விட்டானே, யாரு மலமாடு, அமர் பிரசாத் ரெட்டி. அண்ணாமலைய வந்து நான் சமாளிச்சிருவேன்பா. ஒரு பெரிய பெரிய கட் அவுட் வர்ற வழியெல்லாம் பெரிய பெரிய கட் அவுட் வச்சு அதை பார்த்து அவன் வியந்து நின்றுவான். அப்படிப்பட்ட நபரையா செல்வ பெருந்தகை? உனக்கு எங்க இருக்குது, உனக்கு எங்க இருக்குது? ஏணி போட்டாலும் எட்டுமா? பணத்தை வைத்து வீடியோவை வைத்து மிரட்டி கொண்டு இருக்கக்கூடிய நீ எங்க? மக்களோட மக்களா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை எங்க? யார் வேணா கட்சி ஆபீஸ்க்குள்ள போகலாங்க. பிஜேபி காரங்க கூட போலாம் பிரஸ் மீட்டுக்கு. காமாலயத்துக்கு போக முடியுமா? ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் பேங்க் பண்ணப்பட்டிருக்குது. கரியால, புரூட்டஸ், அரண்செய்ய, இந்த ரூஸ்டர் நியூஸ், நாங்க வயர்த்தமிழ், இன்னும் பல மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஊடகங்களை நீ கமலாலயத்துக்குள்ள விட மாட்டேங்கிற. ஏன் விட மாட்டேற? கேள்வி கேட்டா திணற. உனக்கு மதன் ரவிச்சந்திரன் மாதிரி கண்டென்ட் ரைட்டர் இல்ல இங்க. அப்படியா? நீ போ, யார் வேணா போ, போயிட்டு கேள்வி கேள்வி, அதுக்கான உரிய பதில் கிடைக்கும். யார் லீடரு, எவன் களவாணி பையன் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். அப்பதானே சார் தெரியும். நீங்க களவாணி பையலெல்லாம் வந்து காசு கொடுக்குறான், ஊடகங்களுக்கு 1000 500 1000 500ன்னு தள்ளினா ஊடகங்கள் இல்லைன்னா பேசும். பாஜகவுடைய ஐடி விங் சேர்ந்து ஒரு 40 யூடியூபர்ஸை குத்தகைக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க பேசுவாங்க, பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் பேசுவாங்களா? அந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம். சென்னையை ஸ்தம்பித்த வைத்த போராட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எங்க? நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம். இதுல பாதி கூட்டம் கூட கிடையாது விசிகாவுக்கு. ஆனால் காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய திரளாக மக்கள் குவிந்திருக்கிறார்கள். வெகுஜன மக்கள் குவிந்திருக்கிறார்கள். போராட்ட களம் கொண்டாட்ட களமாக இருக்கிறது. திருவிழா மாதிரி நடந்துச்சுங்க அந்த போராட்டம். நீங்க போராட்டம்னாலே அப்படித்தானே, ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னாக்கா அந்த புரட்சியில் எல்லாம் இருக்கும். அது எப்படி கொண்டாட்டமாக இருக்கும்? புரட்சி கொண்டாட்டமாக இருக்கிற, ஜாலியா பேசுறாங்க. கைதாகு கைதாகு, யூத் காங்கிரஸ் தலைவரே கைதாகு, தலைவரே நீ கைதாகு. See, it should be, revolution should be celebrated. Protest or celebration, right? அது அங்க நடந்துச்சுங்க. நீ அண்ணாமலை நீ போராட்டம் நடத்தி என்ன பண்ண? போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போதே ஆட்டோல ஏறி புறவாசல் வழியா ஓடி தப்பிச்சு ஓடி போன ஆள் தானே. பல அம்மாக்கள் எவ்வளவு காரிகை எடுத்து போனாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு போராட்டம் நடத்தாங்க. அதுல ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஓட்டு போராட்டம் ஆமா வச்சிட்டு இருக்காங்க. இவங்க போராட்டத்தை தூக்கி குப்பையில போட. சார், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அபரிவிதமான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. சமீப காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். செல்வ பெருந்தகை பேசும் பொருளாக ஊடகங்களில் மாறிக்கொண்டிருக்கிறார். மக்களுக்கு எதிராக நடக்கும் அத்தனை சதித்திட்டங்களையும் பேசிக்கொண்டே வருகிறார். அனுதினமும் பேசுகிறார், மக்களுக்காகவே பேசுகிறார். காங்கிரஸ் தவறு செய்தாலும் அதை சுட்டி காமிக்கிறார். இல்லையா? நீ பண்ணிடுயா, அண்ணாமலை பண்ணிடுயா நீ? அப்புறம் என்ன இவருக்கு அவருக்கு கான்ட்ரவர்சி? ஏணி வச்சா கூட எட்டாது அண்ணாமலைக்கு. சார், போயிட்டு சீமானோட எடப்பாடி பழனிசாமியோட சண்டையை தொடர சொல்லுங்க சார். இங்க வர வேணா சார், அசிங்கப்பட்டு போவாப்ல. இல்ல, எடப்பாடியுமே அவர் பேசித்தானே இருக்கிறாரு. என்ன எடப்பாடி ரெண்டு பேரும் மாறி மாறி காரி காரி துப்பிக்கிறாங்க. இல்ல என்ன இருக்குது? நீங்க சீமான் போன்ற நபர்கள் இருக்காங்களே, அவர்கள் தான் அண்ணாமலைக்கு உகந்த ஆள். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா? திருக்குறள் சொல்லு, 10 திருக்குறள் சொல்லு.
ஏன் நீ சொல்லு, நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னா என்ன பண்ணுவேன், நான் சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் கேட்ட கேள்விக்கு முறையாக பதில் கொடுக்க முடியல. எங்க ஊரெல்லாம் பல சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்ப சொந்த கட்சிக்காரன் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறான், என்சிசி வாத்தியார் அப்படின்ற அந்த பேர்ல. ஒரு கட்சியினுடைய உன் கட்சியினுடைய மாவட்ட இளைஞரணியின் செயலாளராக போட்டு வச்சிருக்கிற இந்த இப்ப கூட இறந்து போயிட்டான் அந்த பையன். அதை பத்தி ஒரு வார்த்தை திறந்தியா? நீ வாயை திறந்து பேசினியா? செத்து போனதுக்கு அப்புறம் பேசுத. பணத்தின் மீது அரசியல் செய்பவர்களோடு அரசியல் செய்வதுதான் அண்ணாமலையினுடைய வேலை. தோழர் திருமாவளவனிடமோ தோழர் செல்வ பெருந்தகையிடமோ அல்லது இடதுசாரி அமைப்புகளிடமோ மோதுவது கிடையாது. இவர்களுக்கும் உங்களுக்கும் பல நீண்ட தூரம் இருக்கிறது. இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் அவர்கள், இந்த தேசத்திற்காக உழைத்தவர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்ய சொல்லி தூண்டுகோலாக இருந்தவர்கள். உங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? கேடி ராகவனுடைய வீடியோ எடுத்து வைக்கிறதும், கேசவ விநாயகத்தினுடைய வீடியோ எடுத்து வைக்கிறதும், அக்காவையும் தம்பியவும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதும். நீங்க கட்சியா வச்சு நடத்துறீங்க, காமாலயம்ல வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பார்த்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.